ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, உனக்காக சகலத்தையும் மாற்றுவார். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் என்பதை நாம் ஆணித்தரமாய் புரிந்திருக்க வேண்டும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இவ்வாறாக என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அவர் காலத்தையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை என்ன செய்கிறவர், ஏற்படுத்துகிற தேவன் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். காலங்களையும் மாற்றுகிறவர், சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை என்ன செய்கிறவர், ஏற்படுத்துகிறவர். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன் என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். தானியேலின் காரியத்தில் நீங்கள் பாருங்க, அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் 3 ராஜாக்களின் காலத்தில் அவன் பாபிலோன் என்கிற அரண்மனையில் என்ன செய்கிறான் இருக்கிறான். நேபுகாத் ரேஜாருடைய காலம், தரியு ராஜாவுடைய காலம், கோரேஸ் ராஜாவுடைய காலம், இப்படி 3 ராஜ்யங்கள் 3 ராஜாக்கள் காலத்திலையும் பாபிலோன் என்கிறதான அரண்மனையில் இவன் என்ன செய்கிறான், அடிமையாக இருந்தாலும் அங்கே ஒரு தீர்க்கதரிசியாக, அங்கே ஒரு என்ன செய்ய சொன்னால் பிரதானியாக தேவன் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவன் ஏதோ நேபுகாத் நேச்சாருடைய காலத்தில் மாத்திரம் இவன் காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொல்லப்படவில்லை. எத்தனை ராஜாக்கள் மாறினாலும் தானியேலின் காரியம் ஜெயமாக தான் இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய கர்த்தர் தான். அது உனக்காக யாவற்றையும் என்ன செய்கிறவர், சகலத்தையும் என்ன செய்கிறவர், மாற்றுகிறவர் என்கிற விசுவாசம் இருக்கணும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களை கொடுமையாக இன்னும் கடூரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்களா? அவங்க சில காரியத்தை என்னை வேதனைப்படுத்துறதாகவே செய்கிறாங்க என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை வேதனை கொண்டு வருகிற அதிகாரிகளையே தேவன் என்ன செய்து விடுவார், மாற்றி விடுவார். அதிகாரத்தில் இருக்கிறவனையும் தேவன் தான் என்ன செய்கிறார், ஆளுகை செய்கிறார். சில பிரச்சனைக்குரிய நபர்களே உங்களை சுற்றிலும் இருக்கிறார்களா? சில பிரச்சனைக்குரிய மனுஷியே உங்களை சுற்றிலும் இருக்கிறார்களா? யார் உங்களை பிரச்சனையை கொண்டு வருகிறார்களோ கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை அந்த இடத்தை விட்டு மாற்றுகிற தெய்வம் இருக்கிறார் என்பதை என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். நான் குடியிருக்கிற வீட்டு பக்கத்தில் தேவையில்லாத மனிதர்கள் என்னை காயப்படுத்துகிறார்கள், தேவையில்லாத காரியத்தை செய்கிறார்கள். தேவன் மாற்றுகிறவர் இருக்கிறார் என்பதை என்ன செய்யணும், நீங்கள் விசுவாசியுங்க. விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அப்படியே என்ன செய்வார், மாற்றத்தை உண்டு பண்ணுவார். மாற்றுகிறவர் இருக்கிறார். சில என் குடும்பத்தில் என் கணவனார் என்ன சின்ன குடிகார கணவனாராக இருக்கிறார். என் கணவனார் நிமித்தம் நான் ரொம்ப வேதனைப்படுறேன். வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? அவர் சகலத்தையும் என்ன செய்வார், மாற்றுவார் என்பதை விசுவாசிங்க. நேற்று இருந்தது போல இன்றைக்கு இருக்க போகிறதில்லை, இன்றைக்கு இருக்கிறதை போல நாளைக்கு உடைய வாழ்க்கையில் இருக்க போகிறதில்லை. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், காலங்களை மாற்றுகிறவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், சமயங்களை மாற்றுகிறவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அப்படி என்றால் எல்லாவற்றையும் ஏற்படுத்துகிறவர், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். இந்த வார்த்தை அப்படியே விசுவாசியுங்கள், நிச்சயமாக அற்புதத்தை காண்பீர்கள். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்தருளுவதற்காக நன்றி. அப்படியே செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.